நவரசா படத்துல நீங்களும் கேவி ஆனந்த் சாரும் ஏதோ கொலாபரேட் பண்ண நவரசா வெப் சீரிஸ் 1876ல தாது வருட பஞ்சம்னு ஒண்ணு வந்தது. இந்த பஞ்சம்லாம் மனிதர்களால் உருவாக்கப்படுது. இதை பேஸ் பண்ணி ஒரு கதை. போகிற இடமெல்லாம் மக்கள் பிணங்களாக அழுகி தெருவில் கிடக்கிறார்கள். ஒரு மாடு செத்து கிடக்கு, அந்த மாட்டை அப்படி தூக்கி பார்த்தா ஒரு மனுஷனோட பிணம் அழுகி கிடக்குது. இதெல்லாம் நடந்தது. சின்ன ஒரு நெல் விநியோகிக்கிறாங்க ஒரு இடத்துல. அங்க மக்கள் அடிதடி, அங்க ஒரு அடிதடி நடக்குது. அவங்களுடைய கையில கால்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மலம். ஒரு முகாம்குள்ள போனா சுத்தி மக்கள் உட்கார்ந்துருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு. ஒரு பஞ்சத்துல செத்து போனோம் அப்படின்னு வரலாறு இருக்கட்டும், ஆனா இந்த மாதிரி ஒரு ரொட்டிக்கு அடிச்சு செத்து போகணும்னு வரலாறு நினைக்கிறேன். இந்த கதை அங்க இந்த கமிட்டிக்கு போகுதுதான். அங்க ஏதோ சொல்றாங்க, இது பட்ஜெட் பெருசா இருக்கும், பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாதீங்க, நான் காசு போடுறேன் அப்படின்னு கேவி ஆனந்த் சார் சொல்லியிருக்காரு. நான் அவரை அவ்வளவு சோர்வா நான் பார்த்ததே இல்லை. ஸோ இந்தியன் டூவில் இந்த கேலண்டர் சாங், இந்த படத்துக்காக நடந்த முதல் படப்பிடிப்பு இந்த பாடல் தான். சின்ன சின்ன கண்கள் பாட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தூய தமிழ்ல ஒரு பாட்டு வருது. இந்த பாட்டு இந்த படத்தையும் தாண்டி, இந்த வருடத்தையும் தாண்டி, காலத்தையும் தாண்டி நிற்கும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். ஸோ இந்தியன் டூல ஒரு பாடல் நான் கொடுத்துருக்கேன். அது அது வந்ததுன்னா அது இந்தியன் டூல என்னுடைய இந்த தகவலை நான் இது வரைக்கும் எந்த மீடியாலையும் சொல்லலை. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கௌதம். உங்க ஷோஸ் எல்லாம் நிறைய பாக்குறேன். உங்களை முதல் முறையா சந்திக்கிறதுல நன்றி சார். நன்றி சார். ஸோ ஓகே சார், இப்போ சென்சேஷன்லாம் போயிட்டு இருக்கிறது ரெண்டே டாபிக் தான் உங்களோடது, இந்தியன் டூவும் கோட்டும். ஸோ இந்தியன் டூவில் இந்த கேலண்டர் சாங்கு கேட்கறதுக்கு வரிகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அந்த பாடல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சங்கர் சார் என்ன மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்தாரு அது எழுதுறதுக்கு? கேலண்டர் சாங் ஒரு நான் இன்னைக்கு நிறைய இந்த சாங் ரியாக்ஷன் எல்லாம் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் சாங். இது அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காரு சங்கர் சார். ஸோ அதில் தமிழை மையமாக வச்சு அதை உலகத்திற்கு கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. அப்படிதான் இதை பண்ணியிருக்காரு. படத்துக்குள்ளேயே ஒரு ஷூட்டிங் நடக்குது. இந்த முதல்வன்ல ஷக்கலக்க பேபி நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது படத்துக்குள்ளேயே ஒரு ஷூட்டிங் நடக்குது. அது பொலிவியால ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்திற்காக நடந்த முதல் படப்பிடிப்பு இந்த பாடல் தான். ஓகே, ஆமா. ஸோ அது அங்க நடக்குது. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இந்த பாட்டு வருது. ஓகே, சில பேர் யாரோ போட்டிருந்தாங்க, அது இது மாதிரி டெஃபினட்டா இது படத்துக்கும் இந்த பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்காது, அப்படி ஒரு பாட்டு தான் இதுன்னு போட்டிருந்தாங்க. இல்லை, ஓகே, இந்த படத்தோடு கதையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல். சூப்பர். ஸோ டைலாக்ஸ் வைஸ் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்கிற அப்ரோச் ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு சார்? நான் போய் கேட்டேன். சங்கர் சார் கிட்ட நான் பல நாட்களா தெரியும், குடும்ப நண்பர். ஆனா எந்த படத்துக்கும் நான் போய் நான் இந்த படத்துல வேலை செய்ய விரும்புறேன்னு நான் கேட்டதே இல்லை. ஆனா இந்தியன் டூ அவர் அனௌன்ஸ் பண்ண உடனே, அடடா இது ஒரு சூப்பர் மேட்டரா இருக்கு, இதுல ஏதாவது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட போய் என்னுடைய புத்தகங்கள்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு, அப்ப இந்த கவன் திரைப்படம் அதெல்லாம் வந்திருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் ரொம்ப கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு அழகா எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். சூப்பர். டைலாக்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு இந்தியன் டூல? ஏன்னா இந்தியன் ஒன்னுல அது மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரியான ஒரு படம். அந்த படத்தோட சீக்கிரம் வரும்போது நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்க அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணீங்களா? இல்ல இது ஒரு 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 நவீன ஒரு
உலகத்தில் நடக்கிற ஒரு கதை. இப்ப அதே தாத்தா தான் வராரு, ஆனா இப்ப அவர் வேற ஒரு வேர்ல்டுக்கு வராரு. ஓகே. அந்த மாதிரி தான் இப்ப 90s இருந்த உலகம் கிடையாது இப்ப இருக்கிற உலகம். இந்த உலகத்திற்கு, இந்த புது உலகத்திற்கு தாத்தா வராரு. ஸோ அது எப்படி இருக்க போகுது? ஸோ அதனால வந்து நம்ம அந்த பழசை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நம்முடைய காலத்தில் இருந்து இந்த கதையை அணுக வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கு. ஸோ அது ரொம்ப சுலபமா இருந்தது. இந்தியன் 3 அது வேற, அது வேற மாதிரி இருக்கும். அது நம்ம இப்ப கமல் சார் நிறைய மேடைகள்ல பேசிட்டு இருக்காரு. ஸோ அது இதான். இந்தியன் 2 வந்து தன்னளவில் அது ஒரு படமாகவும், அடுத்த ஒரு இந்தியன் 3க்கான ஒரு சில அது ஒரு முன்னோட்டமாகவும் இதை அமைச்சிருக்காரு. ஓகே. இந்தியன் 2வே முடிவு கிடையாது. ஓகே. இந்தியன் 2 முடிஞ்ச என்ன படம் முடியலன்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா முடியல 3 வருது. இந்தியன் 3ல தான் அது வந்து ஒரு கிராண்ட் ஃபைனல் will happen. ஓகே. ஸோ ட்ரெய்லர் பார்த்தப்ப ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. இது என்னடா, இது இந்தியன் தாத்தா தானா, இல்லை வந்து ஒரு பையன் சந்துரு தான் வந்து கெட்டப் போட்டு வராரா? ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்து சங்கர் சார் வந்து ட்ரெய்லரில் கிரியேட் பண்ணிட்டார். டைலாக் சைஸ் பார்க்கும்போது வந்து இந்தியன் தாத்தா பேசுகிற வசனங்கள் கரெக்டாக இருந்தால் கூட ஒரு சில பேர் வந்து இது என்னப்பா டைலாக், இது வந்து என்ன கருமம், இதும்போது இது கருமம் இல்லை பாடுற விஷயம். இப்போ டைலாக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது எப்பவுமே வந்து ஒரு எல்லாரும் கைத்தட்டக்கூடிய வசனம் மட்டுமே வசனம் அல்ல. கதையை நகர்த்துவதும் வசனம்தான், கதையை சொல்வதும் வசனம்தான், கதாபாத்திரங்களை விளக்குவதும் வசனம்தான். ஸோ வசனத்துக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. ஸோ அது அந்த எல்லா டைமென்ஷன்லையும் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அதில். ஸோ அது நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இதில் இந்த படத்தில் நான் ஒரு வசனமே வந்து ஒரு ரைட்டருக்கு நிறைய ரோல் இருக்குது. வெறும் கதாபாத்திரங்கள் பேசுகிற உரையாடல் மட்டும் இல்லாமல் அந்த திரையில் வருகிற மொழி, திரையில் வருகிற பின்னால் ஒரு செய்தித்தாள் இருக்கும், அந்த செய்தித்தாளில் வர மொழி, சோஷியல் மீடியா வரும், சோஷியல் மீடியாவில் இருக்கும் வாசகங்கள், உரையாடல், நியூஸ் சேனல் நியூஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, நியூஸில் வர மொழி, நியூஸில் அந்த கீழே டிக்கரில் ஓடுற அந்த ரன்னிங் நியூஸு. ஸோ இப்படி இதில் எல்லாத்துலேயும் ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ அதெல்லாமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப பெரிய அனுபவமாக எனக்கு இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பல படங்கள் பண்ணியிருந்தாலும் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சங்கர் சார் ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி, அவர் ஒரு சர்வதேச பல்கலைக்கழகம், அதில் படிச்சுட்டு வந்த மாதிரி எனக்கு இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ வந்து நெக்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா கோட், சின்ன சின்ன கண்கள் பாட்டு வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு தூய தமிழில் வந்து ஒரு பாட்டு வருது. அவ்வளோ மெலடியாக, கிட்டத்தட்ட ஒரு 90s கேட்ட ஒரு சாங்கோட ஃபீல் அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருச்சு. உங்களுக்கு அந்த விஷயம், இந்த பாட்டு நீங்கள் பண்ணலான்னு வெங்கட் பிரபு சார் எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு? முதல்ல நான் போனப்போ லைக் வேற ஒரு சாங் விஷயமா தான் டிஸ்கஷன் வந்தது. வேற படத்துக்கேவா இல்லை கோட்லேயே வேற ஒரு சாங்குக்கான ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அதுக்கப்புறம் சில காரணங்களால அந்த பாட்டு பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த பாடல், இதுக்கான ஒரு விவாதம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த பாடல் உருவாச்சு. நீங்க சொல்ற மாதிரியே இதே வார்த்தையை நிறைய பேர் பயன்படுத்தினாங்க. ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு. நான் என்கிட்ட சொன்ன எல்லாரும் இந்த ரொம்ப, என் காதுல இந்த ரொம்ப இருக்கு அந்த மாதிரி வந்து பயன்படுத்துறாங்க. நானும் அதை உணர்ந்தேன். ரெக்கார்டிங் தியேட்டர்லயே நான் உணர்ந்தேன். நான் சாங் முடிச்சுட்டு நான் வெளியில வந்து, வெங்கட் பிரபு சார் அங்க ரெக்கார்டிங்ல இல்லை, அவர் ஷூட்டிங்ல இருந்தாரு. வெளியில வந்துட்டு நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், சார் சாங் ஆஃப் த டிகேட் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் ரொம்ப ஹாப்பியா அப்படி ஒரு ஸ்மைலி அனுப்பிச்சாரு. ஸோ நான் அதை அப்பயே என்னால் உணர முடிஞ்சது. இந்த படம் வந்து இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கும். என்னெல்லாம் பெரிய டெக்னீஷியன்ஸ், வெங்கட் பிரபு சார் சும்மா விட மாட்டாரு, இறங்கி அடிப்பாரு டெஃபினட்டா. தளபதி விஜய் அவர்கள் வந்து அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய என்ன சொல்றது ஃபேன் பேஸ் வந்து உலகமெல்லாம் இருக்கு அவருக்கு. ஸோ இது ஒரு நிச்சயமாக வெற்றி படமாக இருக்கும். இந்த பாட்டு இந்த படத்தையும் தாண்டி, இந்த வருடத்தையும் தாண்டி, காலத்தையும் தாண்டி இது நிற்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இந்த பாட்டுக்குள் ஒரு அன்பு இருக்கிறது. அன்பு எப்பவும் வந்து நீண்ட தூரம் போகக்கூடியது. ஓகே, சூப்பர். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு சொல்லிட்டாங்களே விஜய் சார் தான் பாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை? ஓகே, எனக்கு யார் பாட போறான்னு தெரியாது. பவதாரணி அவர்களுடைய குரல் வரப்போறதுன்னு தெரியாது. விஜய் சார் பாட போறதே எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லப்பட்டது கதை சூழல். ஓகே. இன்னும் இந்த கதை சூழலை யாருமே கெஸ் பண்ணல.
அதுதான் எங்களுக்கே தெரியல சார். ஒரு 49 செகண்ட்ஸ் டீசர்ல வந்து ஏகப்பட்ட விஷயத்தை காட்டாரு. ஒரு ஒரு விஜய் சாரா, 2 விஜய் சாரா, 3 விஜய் சாரா, அதுவே இங்க குழப்பமா தான் இருக்கு. நிறைய உணர்வுகள் இருக்கு. ஓகே, அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கும். ஓகே. லைன்ஸ் ஆக்சுவலி சொல்ல போனா விஜய் சார் நிறைய பாடல்கள் ரீசெண்ட் டைம்ஸ்ல பாடியிருந்தாலும் மெலடி சாங்கா இந்த சாங் வந்து ஒரு வேற ஒரு ரகமா தெரியுது. விஜய் சார் ஃபேன்ஸே இந்த பாட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி பாட்டு தலைமை பாடி ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுக்கு எந்த லைன் வந்து உங்களுக்கு பெக்குலரா பிடிச்சது? ஐயோ, இது ரொம்ப கஷ்டமான கேள்வியாச்சு. இது எப்படின்னா என் குழந்தையில எந்த குழந்தை அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. எனக்கு ஹோல் சாங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. விஜய் சாரோட ஓப்பனிங் மழை பொழிகிற 2ஆம் நாள். ஐயோ, அவர் வாய்ஸ்ல அதை கேட்கும்போது உண்மையிலேயே மழை பெய்யுற மாதிரி நமக்கு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா எனக்கு பல்லவி ரொம்ப ஒரு மனதிற்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது. பல்லவி பவதாரணி அவருடைய அந்த செயற்கை நுண்ணறிவு குரல் அது வந்து ரொம்ப அப்படியே உயிரை ஒரு மாதிரி ஏதோ பண்ணுச்சு முதல் தடவை கேட்டப்ப. எனக்கு என்ன நான் ஃபீல் பண்ணணும் அதை எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு வரும்போது சொல்லிட்டு அந்த பாட்டு திருப்பி 2-3 வாட்டி கேட்டேன். கேட்க திருப்பி இன்னொரு வாட்டி கேட்கணும். அதுதாங்க ஒரு பாட்டு வந்து நீங்க திருப்பி பாடணும். ஒரு பாட்டை எந்த பாடலை உங்களால் திருப்பி பாட முடிகிறதோ அந்த பாடல் தான் காலம் கடந்து நிற்கும். உங்களால் அந்த பாடல் உங்கள் உதட்டில் அந்த வரிகள் வந்து உட்காரவில்லை என்றால் அது காலத்தில் உட்காராது. அதுதான் ஒரு பாட்டுடைய ஒரு தன்மை. இந்த பாட்டை உங்களால திருப்பி பாட முடியும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாடு மாதிரி தான் இதை நான் எழுதியிருக்கேன். ரொம்ப எளிமையா மெனக்கெட்டு நான் பண்ணியிருக்கேன். நான் இப்படி பண்ற ஆள் கிடையாது. கொஞ்சம் கரடு முரடான தமிழன் தான். பட் இது வந்து ரொம்ப மென்மையா இருக்கணும். எல்லாரும் குழந்தைகள் கூட இதை பாடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இதை நான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ விஜய் சார் இந்த பாட்டு பாடிட்டு உங்ககிட்ட அதாவது ஃபீட்பேக் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க, செம்மையா எழுதியிருக்கீங்க ஓகே அப்படின்னு சொன்னாரு. சூப்பர். ஸோ வந்து கோட்ல இதுக்கப்புறம் வேற ஏதாவது சாங் நீங்க கொலாபரேட் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லை. ஓகே. ஸோ இந்தியன் 2ல ஒரு பாடல். ஓகே. அந்த பாடல் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நான் கொடுத்துருக்கேன். அது வந்து ஆடியோல இல்ல, ட்ராக் லிஸ்ட்ல இல்ல. ஓகே. அது ஒளிப்பதிவாச்சா அது படத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்ததுன்னா அது இந்தியன் 2ல என்னுடைய இரண்டாவது பாடலாக. இந்த தகவலை நான் இது வரைக்கும் எந்த மீடியாலையும் சொல்லல. ஓகே. எக்ஸ்க்ளூசிவ்லி அந்த பாடல் வருமானு எனக்கு தெரியல. ஓகே, வரலாம். ஓகே. ஸோ வந்து இப்போ விபி சார், யுவன் சங்கர் ராஜா சார் இவங்க கூட பணியாற்ற அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முதல் முறை நான் வெங்கட் பிரபு சாருக்கு அவருக்கு எழுதுறது. ஓகே. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த அனுபவம் ஒரு தனி அனுபவம். சூப்பர். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு கூல் கேப்டன். ஓகே. ஒரு தோனி மாதிரி. அவர் டென்ஷனே ஆக மாட்டார், சிரிச்சுட்டே இருப்பாரு. எவ்வளவு பெரிய சுமையை அவர் சுமந்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த படம் இல்ல, எந்த படம்னாலும் அவர் வந்து சென்னை 28 மாதிரியே தான் அவர் நினைப்பாரு. ஜாலியா கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் ஆடுற மாதிரி தான் அவர் அப்படிதான் இருக்கும். அவர் கூட இருக்கும்போது நமக்கு ப்ரெஷரே தெரியாது. நான் போவேன், ஐயோ விஜய் சார் படம் பாட்டு, ஐயோ அப்படி இப்படி நான் போனா அவர் ஜாலியா இருப்பாரு. அது நமக்கும் தொத்திக்கும் அந்த ஜாலி. ஓகே. ஓகே. ஸோ வந்து கோட்டோட முதல் பாடல் பாடினா விசில் போடு, மதன் கார்கி சார் உங்க அண்ணன். 2வது பாடல் நீங்க. என்ன கோட் படத்தை மொத்தமா குடும்பமே நீங்க தான் வச்சிருக்கீங்களா? நியாயமா இருக்கு. அவர் ஒரு வழியில் வந்து அங்க சேர்ந்திருக்காரு, நான் வேற ஒரு வழியில இருந்து வந்து நான் இங்க சேர்ந்திருக்கேன். ஓகே. ஸோ அப்படி கிடையாது. ஏன் இதுல விவேக் பாட்டு எழுதியிருக்காரு, இன்னும் பாடல்கள்லாம் இருக்குது. ஓகே. இந்த பாட்டையே நான் சொல்றேனே, சின்ன சின்ன கண்கள், இந்த சூழல் தான். ஒரு நல்ல சூழல் எல்லா பாடலாசிரியர்களுக்கும் கிடைப்பதில்லை. ஓகே. இப்போ இதே சூழல் அண்ணனுக்கு கிடைச்சிருந்ததுன்னா அவங்க என்ன விட நல்லா எழுதியிருப்பாங்க உறுதியா. அந்த சூழல் அமைவதுதான். சூப்பர். ஓகே. இதுக்கு முன்னாடி கோட் வந்தப்ப அந்த சாங் வந்தப்ப அவங்க என்ன நான் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். எனக்கு பிடித்த நிறைய பாடல்கள் அவர்கிட்ட நான் உரையாட முடிஞ்சு நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னார். அந்த மனுஷன் பேசுறதை கேட்கறது ரொம்ப நல்லா. நீங்க வந்து சிப்ளிங்ஸ் உங்க அண்ணங்கும் போது அவரோட ஒர்க்கெல்லாம் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? பிரமிப்பா இருக்கும். எந்த பாட்டு உங்களுக்கு ஃபேவரட் பாட்டு உங்க அண்ணனோட? இல்ல, அவங்களுக்கு பல முகங்கள் உண்டு. அண்ணன் மதன் கார்கி அவர்களுக்கு பல முகங்கள் உண்டு. ஒண்ணு வந்து பாடலாசிரியர், வசனகர்த்தா, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனம் கார்கி ஆராய்ச்சி நிறுவனம். அதை தான் நான் அவங்களுடைய மிகப்பெரிய பணியா நான் நினைக்கிறேன். ஓகே. அவங்க மொழிக்கு செய்கிற மிக முக்கியமான பணி. அதுல தமிழுக்கான செயலிகள்லாம் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ் வார்த்தைகளை தொகுத்திருக்கிறார்கள். பல லட்சம் வார்த்தைகளை அவங்க தொகுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய பணி. இந்த சினிமாலாம் எல்லாம் மறந்துடுவாங்க, அதெல்லாம் வந்து இன்னைக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனா அந்த பணி, மொழி பணின்றது ஒரு நிரந்தர பணி.
அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஓகே, எப்போ கடைசியா பேசுனீங்க அண்ணன் கிட்ட, என்ன சொன்னாரு? உங்க பாட்டு சின்ன சின்ன கண்கள் பாட்டு கேட்டு? ஆமா, கேட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. ஓகே, ரொம்ப பாராட்டினாரு. அப்பாவும் ரொம்ப, அப்பா அங்க சுவிட்சர்லாந்துல இருந்தாரு அந்த பாட்டு வந்தப்ப. அங்க யாரோ ஒரு விஜய் ஃபேன் அவருக்கு போட்டு காட்டியிருக்காங்க. ஓகே சார், தளபதி பாட்டு தம்பி எழுதியிருக்காரு அப்படின்னு காட்டிருக்காங்க. அப்ப பார்த்துட்டு அப்பா வந்து அங்கிருந்து ஃபோன் பண்ணாரு. ஓகே, அவரும் இதே தான் சொன்னாரு, ரொம்ப நாள் கழிச்சு. அது அப்பா கிட்ட இருந்து கேட்கும்போது ரொம்ப ஸ்பெஷல் இல்லை உங்களுக்கு? ஏன்னா அவர் சொல்றது, ஆமா, அது வந்து ஒரு தமிழ் சொல்ற மாதிரி. ஆமா, ஓகே. ஸோ வந்து அப்பா ரைட்டிங் லிரிக்ல வந்து பெரிய லெஜெண்டரியான, அவரோட ரைட்டிங்ஸ் நிறைய போய் கொலாபரேட் ஆகியிருக்கும். உங்களுக்கு அப்பாவோட பாடல்கள்ல நீங்க அடிக்கடி இது இன்ஸ்பிரேஷனா வச்சு நான் ஒரு பாட்டு எழுதணும்னா ஏதாவது பாட்டு வச்சிருக்கீங்க? மூங்கில் காடுகளே. மூங்கில் காடுகளே, ஓகே. மூங்கில் காடுகளே யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க, நான் அப்படி நினைக்கல. சின்ன சின்ன கண்கள் வந்து தளபதி வெர்ஷன் ஆஃப் மூங்கில் காடுகளேன்னு போட்டிருந்தாங்க. ஓகே, மூங்கில் காடுகளை கேட்கும் போது என்ன ஒரு ஃபீலிங் வருதோ அந்த மாதிரி இந்த படத்துல, இந்த பாட்டுல விஜய் சார் பாடுறதை கேட்கும் போது அந்த உணர்வு வருதுன்னு ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அது எனக்கு வந்து எனக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அது உண்மையிலே. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மூங்கில் காடுகளே. அதுக்கப்புறம் என்மேல் விழுந்த மழை துளியே, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மின்னலே நீ வந்ததே நடி, அதெல்லாம் மே மாதம் ஃபுல் ஆல்பம், புதிய முகம், நேற்று இல்லாத மாற்றம், எல்லாமே எனக்கு, நான் 90s தான் சொல்லுவேன். ஆமா, கிழக்கு சீமையிலே என்ன ஆல்பம், கிழக்கு சீமையிலே எனக்கு நல்ல ஞாபகம். இங்க இந்த ரூம்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஆடியோ கேசட் வருது, வந்ததும் அப்பா ப்ளே பண்றாரு. ப்ளே பண்ணி நானு, அம்மா, அண்ணன் அதை ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க, ப்ளே பண்ணி அந்த மானூத்து மந்தையில பாட்டு வருது. அப்பா அப்படியே கை தட்டிக்கிட்டே ஒரு உற்சாகமா, ஒரு அவருக்கு அது ஒரு புதிய தொடக்கமா இருந்தது. லைக் ரஹ்மான் அவரோட அசோசியேட் ஆனது, இது அதை ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. ஓகே, அந்த கிழக்கு சீமையிலே வந்து மறக்கவே முடியாத ஒரு ஆல்பம். சூப்பர். ஓகே, ஸோ வந்து இப்போது இன்னொரு விஷயம் சொல்ல பார்த்தீங்கன்னா, அப்பா ராஜா சார் காம்போவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. நடுவில் அவங்க கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அவங்களோட பசங்க நீங்களாம் ஜாலியாக கொலாபரேட் பண்ணுறீங்க. அந்த இல்லை பண்ணலாம். அது என்னன்னா, அந்த விஷயம் எப்படி ரொம்ப அழகா இருக்கு, அது எப்படி நடக்குதுங்கிறது அழகா இருக்குல்ல, விட்டுருங்க. ஓகே ஓகே சார். அதே மாதிரி அப்பாவுக்கும் ராஜா சாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும்போது கங்கை அமரன் சார் சில கருத்துக்கள் சொல்றாரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க பழைய நண்பர்கள், அவங்க 1000 பேசிப்பாங்க, அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க, புடிச்சுப்பாங்க, அதுக்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அதுல வந்து நம்ம சின்ன பசங்க நவரசா படத்துல நீங்களும் கேவி ஆனந்த் சாரும் ஏதோ கொலாபரேட் பண்ண, நவரசா வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தது, அதுல நீங்களும் கேவி ஆனந்த் சாரும் ஏதோ கொலாபரேட் பண்ண மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. திடீர்னு அது கொரோனா டைம் நினைக்கிறேன். அப்பதான் அப்போ நான் ஊரில் இருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஊரில் தான், அங்கே எங்கள் ஊரில் இருந்தோம். அங்கேருந்து லாக்டவுன், வெளியில் சென்னைக்கு வரலான்னா லாக்டவுன் எக்ஸ்டெண்டட் இப்படியே பண்ணி நாங்கள் வரவே முடியல. அங்கே இருந்தேன். அங்கேருந்து ஃபோனில் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்போ கேவி ஆனந்த் சார் சொன்னார், உங்ககிட்ட ஏதாவது சிறுகதை இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சிறுகதை அப்போ தான் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அம்பரா தூணின்னு ஒரு சிறுகதை தொகுப்பை 2020 அப்பதான் நான் அந்த அங்க உட்காந்து அந்த கதைகளை நான் எழுதிட்டு இருக்கேன். அந்த புத்தகம் வெளியில வரப்போகுது, அடுத்த மாசம் வரப்போகுது. அப்ப வந்து அதுல ஒரு கதை இருந்தது. சரி, எதுக்கு சார் கேட்குறீங்க, என்ன மாதிரி கதை வேணும் அப்படின்னப்ப அவர் சொன்னார், நவரசான்னு ஒரு விஷயம் நடக்குது, அதுல வந்து 9 வகையான உணர்வுகள் பத்தி 9 வகையான குறும்படங்கள் வருது. அதுல எனக்கு டிஸ்கஸ்ட்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. பீபஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அருவருப்பு. அதான் அந்த உணர்வு, டிஸ்கஸ்ட் விஷயம் கொடுத்தாங்க. அதுதான் ஐ திங்க் வசந்த் சார் வந்து அதுக்கப்புறம் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த உணர்வை. ஸோ அப்படி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது தொடர்பாக உங்ககிட்ட ஏதாவது கதை இருக்கா ஒரு அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் அப்போ எழுதிக்கிட்டு இருந்த ஒரு கதை ஒன்று இருந்தது, அதுவும் அவருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கதையா இருந்தது. அது வந்து சிவநேசன் ஒரு கதை, அம்பரா தூணியில வர ஒரு கதை. அது எதை பத்தினா 1876ல தாது வருட பஞ்சம்னு ஒன்று வந்தது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பஞ்சத்தை பத்தி ஒரு கதை. சென்னை த கிரேட் சென்னை ஃபெமைன் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அதை பத்தி ஒரு கதை. இந்த பஞ்சம்லாம் வானத்திலிருந்து குதிக்கிறது இல்லை, பூமியிலிருந்து முளைக்கிறது இல்லை, மனிதர்களால் உருவாக்கப்படுவது. ஸோ அந்த பஞ்சத்தின் பின்னால் இருந்த அரசியலை பேசிய ஒரு கதை. இப்போ 1876 அந்த காலகட்டத்தில் 1857ல் சிப்பாய் கழகம் நடக்குது.
அதுக்கப்புறம் வந்து முழுக்க இந்தியா வந்து ராணி ஆட்சிக்கு மாறுது, கம்பெனி ஆட்சியிலேருந்து ராணி ஆட்சிக்கு மாறுது. அப்போ வந்து உலகம் முழுக்க அந்த 20 ஆண்டுகள் பிரிட்டிஷ் வந்து அதை கொண்டாடணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து உலகம் முழுக்க திருவிழாக்கள், பார்ட்டி நடக்குது, ஒரு பார்ட்டி. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு உணவு தேவைப்படுது. எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய ஒரு விழாக்கள் நடக்கும்போது அவங்களுக்கு உணவு தேவைப்படுது. உணவு பற்றாக்குறையாக இருக்குது அவங்களுடைய ஊரில். அதனால என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக தென்னிந்தியாவில் இருந்து இங்கே விளைந்த தானியங்களை, இங்கே விளைந்த நெல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதை வெளிநாடுகளுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. இங்கே தான் அந்த பஞ்சம் தொடங்குது. இந்த பஞ்சம் இப்படி தான் உருவாச்சு. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி ஒரு கதை. இப்போ இதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ஒரு இயற்கையாக விளைந்த பஞ்சம், இயற்கையால் உருவான பஞ்சம்னு இதை காட்டணும் அப்படின்னு நினச்சி அவங்களோட மிலிட்ரி ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் பேர் வாலஸ் ஹூப்பர். வாலஸ் ஹூப்பர், நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவர் வராரு. அவர் வந்து இந்த பஞ்ச காட்சிகளை படம் எடுக்கிறார். அவருடைய ஃபோட்டோஸ் இன்னைக்கு கூட நீங்கள் கிரேட் சென்னை ஃபெமைன் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எலும்பும் தோலுமாக, எலும்பு கூடுகளாக சில புகைப்படங்கள் இருக்கும். அந்த புகைப்படங்களை எடுத்தவர் அந்த ஹூப்பர். அவர் வந்து ஒரு இராணுவத்தில் இருந்த ஒரு புகைப்பட கலைஞர். அவர் வராரு, வந்து இதெல்லாம் படம் எடுத்து லண்டன் அரசுக்கு அனுப்பி, எங்களுக்கு நிதி வேணும், இங்க ஒரு பஞ்சம் இருக்கு, நிதி வேணும் அப்படின்றது அங்க ஒரு ஊழல் பண்றதுக்காக ஒரு விதை அது. ஸோ அதுக்கு இது நடக்குது. ஸோ இவ்வளவு பேக்ரவுண்டு நான் எதுக்கு சொல்றேன்னா, இது எதுவுமே கதை கிடையாது. இந்த பேக்ரவுண்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த வாலஸ் ஹூப்பர் பக்கிங்ஹாம் கால்வாயை சுத்தி இருக்கிற பஞ்ச காட்சிகளை படம் பிடிக்கிறதுக்காக வர்றார். அப்ப சிவநேசன் நம்ம உள்ளூர் ஆள் ஒருத்தர், அவருக்கு கூட கைடா போறாரு. இதுதான் கதை, இந்த பயணம் தான் கதை. ஸோ போகிற இடமெல்லாம் பஞ்சம், போகிற இடமெல்லாம் மக்கள் பிணங்களாக அழுகி தெருவில் கிடக்கிறார்கள். ஒரு மாடு செத்து கிடக்கு, அந்த மாட்டை அப்படி தூக்கி பார்த்தா ஒரு மனுஷனோட பிணம் அழுகி கிடக்குது. இதெல்லாம் நடந்தது. ஸோ அந்த பக்கிங்ஹாம் கால்வாயை சுற்றி மனித பிணங்கள். ஸோ இவர் போறாரு. அப்புறம் சின்ன ஒரு நெல் வந்து விநியோகிக்கிறாங்க ஒரு இடத்துல. அங்கே மக்கள் வந்து அடிதடி, அங்கே ஒரு அடிதடி நடக்குது. அவங்களுடைய கையில கால்லெல்லாம் பார்த்தீங்கன்னா மலம், தண்ணி கிடையாது, சோறு கிடையாது, அப்படி இருக்குது. ஸோ இந்த காட்சிகளை எல்லாம் படம் பிடிக்கிறதுக்காக இவர் போறாரு. இவரோட பையில ஒரு ரொட்டி இருக்கு, ஒரு திராட்சை இது கலந்த ஒரு ரொட்டி ஒன்று வச்சிருக்கிறாரு. நடுவில் ஸ்நாக் மீல் சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கிறாரு. சிவநேசன் ஆரம்பத்திலேயே அதை பார்த்துட்டான். அவனுக்கு பசி, அவன் சாப்பிட்டு பல மாசங்கள் ஆகுது, அவனும் எலும்பா தான் இருப்பான். அவன் வந்து இவரை ஃபோட்டோகிராஃபர் இவரை கூட்டிட்டு போய் எல்லாம் முடிச்சுட்டு, அவர் வந்து இந்த காசு கொடுப்பார்ல, காசு வேணாம், எனக்கு அந்த ரொட்டி மட்டும் கொடுங்கன்னு கேட்கலான்னு ஒரு முடிவில் அவன் இருக்கான். அவன் கண்ணு ஃபுல்லாக அந்த ரொட்டிலே இருக்கு. ட்ராவல் நடந்துகிட்டே இருக்கு, போகிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஒரு முகாம்குள்ளே போகிறாங்க. ஒரு முகாம்குள்ளே போனால் சுற்றி மக்கள் உட்காந்துருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மக்கள் வந்து எலும்பும் தோலுமாக இருக்கிறார்கள். மக்கள் மீது ஈ மொய்த்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப சுகாதாரமற்ற ஒரு இடமா இருக்கிறது. ஒரு ரவுண்ட் சர்க்கிள்ல அவங்க உட்காந்துருக்காங்க. இவர் சென்டருக்கு போறார், போய் அவங்களெல்லாம் போட்டோ எடுக்கிறாரு. அவர் போட்டோ எடுக்கும்போது அவர் பாக்கெட்ல இருக்கிற பிரெட்டு கீழே விழுந்துருது. ஓகே, இப்ப வந்து இந்த கூட்டம், சுத்தி இருக்கிற கூட்டம் வந்து ஒரு வெறிநாய் கூட்டம் மாதிரி, பசியின் உச்சத்தில் மனிதன் இருக்கும்போது அவன் மிருகமாக மாறுவான் இல்லையா? ஸோ இந்த ஒரு ரொட்டியை பார்த்துட்டு ஃபுல்லாக அந்த கூட்டம் அந்த ரொட்டியை நோக்கி வருது. ஓடி அப்படி எப்படி இப்படி வருது, அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, வருது, அந்த ஃபோட்டோகிராஃபரை தள்ளி விடுறாங்க, வருது. இப்போ நம்ம ஆளு ஹீரோ சிவநேசன் என்ன பண்ணுறான், ஓடி போய் அந்த ரொட்டியை எடுக்கிறான், எடுத்துட்டு ஓடுறான், வெளியே ஓடுறான், கூடாரத்துக்கு வெளியில் ஓடுறான். அவனை துரத்திக்கிட்டு அந்த கூட்டம் வருது. இவன் ஓடி போய் பக்கிங்ஹாம் கால்வாயில் அந்த ரொட்டியை
வீசி அடிக்கிறான். அடிச்சதும் பின்னாடி துரத்திட்டு வந்தவங்களாம் அவனை போட்டு அடிச்சு மிதிச்சு ஒரே ரத்தம் கித்தெல்லாம் வழியுது, போயிடுறாங்க. போனதும் இந்த ஃபோட்டோகிராஃபர் வராரு, வந்து அவனை தூக்கி விடுறாரு. அறிவு கெட்டவனே, எதுக்குடா அந்த ரொட்டியை போய் கால்வாயில் எதுக்குடா தூக்கி போட்டேன், நீ சாப்பிட வேண்டியதானடா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, சிவனேசன் சொல்கிறான், நாங்கள் ஒரு பஞ்சத்தில் வந்து செத்து போனோம் அப்படின்னு வரலாறு இருக்கட்டும், ஆனால் இந்த மாதிரி ஒரு ரொட்டிக்கு அடித்து செத்து போகணுன்னு வரலாறு நமக்கு வேணாம் ஓகே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இது இல்லை டைலாக்கு, அது வேற ஒன்று வரும். ஓகே ஓகே இதுதான் கதை. செம்ம. இந்த கிளைமேக்ஸ் இதுதான் கிளைமேக்ஸ். ஓகே. ஸோ இந்த கதையை நான் அவருக்கு சொல்கிறேன். சொன்னதும் அவர் இதுதாங்க. இப்போ அந்த டிஸ்கஸ்ட் இருக்குது இல்லை, பீபஸ்தம் அப்படின்றது மலமே இருக்கு இந்த கதைக்குள்ள. அந்த ஒரு அருவருப்பு இருக்கு, அது ஒரு அந்த பஞ்சத்தின் அருவருப்பு, மக்களின் அருவருப்பு இல்லை, பஞ்சத்தின் அருவருப்பு, அதிகாரத்தின் அருவருப்பு, அதுதான் அந்த கதை. ஸோ இந்த கதையை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதையா சொன்னேன், நான் அவருக்கு இதை ஒரு திரைக்கதையாவே நான் எழுதி கொடுத்தேன். அது ரெடியா ஒரு சீன்லாம் பிரிச்சு நான் கொடுத்தேன். அவர் அதை ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சு ஒளிப்பதிவாளர் திரு செல்லத்துறை, அவர் வந்து திருட்டு பயலை படத்தோட ஒளிப்பதிவாளர், சிவாஜி படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ இந்தியன் 2 படத்துலையும் அவர் ஒரு துணை ஒளிப்பதிவாளரா பண்ணியிருக்காரு. அவர் தான் போய் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. என்ன போட்டோனா, பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி மக்கள் வேணும் இவர் சொல்லி அமைச்சிருக்காரு. கேவியான நம்ம பஞ்ச காட்சிகளை ஷூட் பண்ண போறோம், பஞ்சத்துல அடிப்பட்ட மக்கள் இன்னும் நம்ம ஊர்ல இருந்துகிட்டு தான் இருக்காங்க, பெருசா இந்த ஊர் இன்னும் அப்படிலாம் அது மாதிரி அவர் சொல்லி அவர் வந்து ஃபுல்லா சுத்துறார், ஊரா சுத்தி சில புகைப்படங்கள்லாம் எடுத்தாரு. என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன். ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ அந்த புகைப்படங்களை எடுத்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பிச்சு போய் இந்த கதை அங்கே இந்த கமிட்டிக்கு போனதும் அங்கே வந்து ஏதோ சொல்கிறாங்க, இது பட்ஜெட் பெருசாக இருக்கும், அதனால வந்து இது ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதா அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் இவர் சொன்னார், இல்லைங்க இந்த கதை ஒரு முக்கியமான கதை, பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாதீங்க, நான் காசு போடுறேன், நான் காசு போட்டு இந்த படத்தை நான் இது பண்ணுறேன், நீங்கள் எனக்கு மினிமம் தொகை கொடுத்தா அப்படின்னு கேவி ஆனந்த் சார் சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஏதோ சில காரணங்களினால், இல்லை நீங்கள் ஏன் போடுறீங்க இதாவது அப்படின்ற மாதிரி ஏதோ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அது முன்னெடுக்கப்படலை. அதுக்கப்புறம் வேற ஒரு கதை என்கிட்ட கேட்டார், ஷார்ட் ஸ்டோரி, அது கொடுத்தேன், அதுவும் த்ரூ ஆகலை. அதுக்கப்புறம் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர் வந்து ஒரு கதையை சொல்லி அந்த கதையை தான் அவர் படம் எடுத்தார். அது படமாவே ஆக்குனார், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று. அது வந்து அதுவும் சில காரணங்கள்னால அது போல, அது எதனாலன்னு எனக்கு தெரியல. அது அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, அதை நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவருக்கு வந்து அது என்கிட்ட அவர் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் வந்து நான் அவரை அவ்வளோ சோர்வாக நான் பார்த்ததே இல்லை, அவ்வளவு டவுனாக நான் அவரை பார்த்ததே இல்லை. எப்பவுமே ஜாலியாக இருப்பார், இதுவாக இருப்பார். அவருக்கு அந்த அனுபவம் கொஞ்சம் ஒரு கசப்பான அனுபவமாக அவருக்கு இருந்துச்சு. நான் சொன்னேன், சார் விடுங்க சார், அவங்க ஏதோ ஒரு பாலிசியில் இருக்காங்க, அது மேபி நமக்கு அது செட் ஆகலை போல இருக்குது, நம்ம ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமாக ஒரு வேறு மாதிரி பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ சின்ன பையனா ஏதோ ஒரு ஆறுதல் அவருக்கு சொன்னேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் மனசில் அது ஒரு வடுவாகவே இருந்தது. அது ஒரு மறைவுக்கு முன்னாடி கடைசியாக எடுக்கப்பட்ட கடைசியாக முயற்சி செய்த படங்களோட அதுவும் ஒன்று. ஓகே. ஸோ அவர் மறைவு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி? அது பற்றி பேசினாலே நான் ரொம்ப கலங்கி விடுவேன், அதனால நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஓகே சரி. ஏன் கபில் வைரமுத்து? ஏன் கூடாது? ஓகே. இல்லை, காரணம் இருக்கும்ல, அப்பா பேரை சேர்த்துக்கிறதுக்கான காரணம். இல்லை, சரி, நான் என்னுடைய முதல் புத்தகம் வந்தப்ப வெறும் கபிலன் தான் பேர் இருக்கும், வை கபிலன் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இது பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நான் கபிலன் வைரமுத்துன்னு வைக்கலன்னு வச்சுங்க, நான் வெறும் கபிலன்னே வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாமல் போயிருமா? சரி, தெரியதான் போகுது. சரி, நான் பேரை தூக்கிட்டேன், ரத்தம், அப்பா அந்த ரத்தத்தை நான் தானம் பண்ணிடுவா? முடியாது. இது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை வந்து நம்ம அப்பா அம்மாவோட பேரை ஒழிப்பதும் மறைப்பதும் அல்ல, என்னுடைய படைப்புகளை உருவாக்குவதுதான் என்னுடைய வேலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய படைப்புகளை உருவாக்குவதான வேலை, என் பெயரை அல்ல. பெயர் யாருக்கும் ஞாபகம் இருக்க போகிறதில்ல, பேர் எல்லாம் காலத்தோட
தூசோட தூசா புதஞ்சு தூள் தூளா செதறி போகுது. நம்ம உருவாக்குற கலை படைப்புகள் தான் நிற்க போகுது. நீங்க என் பேர் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா என் பேரை வச்சுட்டு வேற ஒரு பேர் வச்சு நீங்க என் படைப்புகளை புரிந்து கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு கவியரங்கம் நடந்தது. அந்த கவியரங்கத்துக்கு நான் மாணவர் கவியரங்கம், அதுக்கு நான் தலைமை தாங்கினேன். நானே ஒரு குட்டி, நான் அதுக்கு ஒரு தலைமை தாங்கினேன். ஓகே. ஸோ அதுக்கு வந்து பேப்பரில் ஒரு நியூஸ் வந்தது. நான் ஸ்கூலுக்கு அது காலேஜ் போயிட்டு நான் வரும்போது பேப்பரில் பார்த்தா கவியரங்கம் கபிலன் வைரமுத்து தலைமை தாங்குகிறார் அப்படின்னு அந்த பேர் இருந்தது. நான் வந்து அம்மா கிட்ட வந்து கேட்டேன், என்னம்மா இது என் பேர் இப்படி ஃபுல் நேமாக அப்படி போட்டிருக்கு, வை கபிலன் தானே இருக்கும், இது என்ன அப்படின்னா, அப்போ அம்மா சொன்னாங்க அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணி பேர் இப்படி இருக்கட்டும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி ஒரு வாழ்த்தி அவங்க அந்த பேரை வைக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்படி யூஸ் பண்ண நீ பேரை, பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா கபிலன் பாடலாசிரியர் இருக்கிறார், மூத்த பாடலாசிரியர் இருக்கிறாரு. ஸோ ஒரு குழப்பம் வரும். ஸோ இதுக்காக நம்ம பேரெல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியாது. உனக்கு இது ஒரு பேர் வச்சதே பெரிய விஷயம், ஓகே இது போதும். ஸோ கபிலன் வைரமுத்து அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லி பண்ணுறாங்க. அது அந்த பேரோடு நான் அப்படியே பயணிக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் பயணிக்கிறேன். ஒரு பாயிண்ட்ல வந்து கேவி ஆனந்த் சார் வந்து அவர் என்ன கபின்னு தான் கூப்பிடுவார். ஓகே. அவர் ஒரு தடவை கேட்டார், என்னங்க உங்கள் பேர் கபிலன் வைரமுத்துன்னு ரொம்ப வெயிட்டாக இருக்கே, நீங்கள் ஒரு சும்மா ஜாலியான ஒரு ஆள், இந்த பேரை கேட்டால் யாரோ ஒரு பெரிய 50 வயசு 60 வயசு ஒரு ஆள் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு, நம்ம கபின்னு வச்சுப்போமா உங்கள் பேரை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நான் யோசித்தேன், அது என்ன சார் இருந்துட்டு போகுது அப்படின்னு, இல்லை நம்ம ஒரு கபின்னு வச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள் பணியாற்றிய ஒரு படத்தில் கபின்னு வைக்கலாமா அப்படின்னு ஒரு நடந்துட்டு இருந்தது. அப்போ அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. பொதுவெளியில் அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தது. அந்த தருணத்தில் நான் வந்து அந்த பேரில் கபிலன் வைரமுத்துன்ற பேரை நான் கபின்னு மாற்றினேன்னா அது ஒரு நல்ல மகனுக்கான அழகு அல்ல அப்படின்றதால இருக்கட்டும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகே. அந்த விமர்சனம் அந்த டைமில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தீங்க? அது எல்லாரையும் பாதிக்கும் தானே, அது கண்டிப்பாக குடும்பத்தில் எல்லாரையும் பாதிக்கும். அது என்னுடைய குழந்தை வரைக்கும் அது பாதிக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அதெல்லாம் கடந்து தான் வரணும். ஓகே. நிறைய விஷயங்களும் கூட பகிர்ந்துட்டீங்க. முக்கியமாக அந்த கேவி ஆனந்த் சார்ட்ட நீங்கள் சொன்ன அந்த கதை வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த கதை நீங்கள் சொன்னது எனக்கு நான் விஷுவலைஸ் பண்ணி அதை இமேஜின் பண்ணிட்டேன். நீங்கள் அவர் இதை எடுத்திருந்தா எப்படி எடுத்திருப்பாரு? செமையாக இருந்திருக்கேன் சார். நீங்கள் கதையை விட்டுருங்க, அவர் கேவி ஆனந்த் சார் இதை ஷூட் பண்ணியிருந்தா அது ஒரு உலக சினிமா கண்டிப்பாக, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் வந்து இந்த பேட்டியில் எதை வேணாலும் கட் பண்ணுங்க, அதை மட்டும் கட் பண்ண அது கட் ஆகாது சார், அது கட் ஆகாது. நான் இங்கேயே நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துறீங்க. எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க, ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.